ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி நண்பர்களே. முதல் தடவை யாராவது பார்க்குறத மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள், 9-8-3 நண்பா. 9-8-3 நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம். பட் ஒரு நம்பரில் சிங்கிள் நம்பரில் மிஸ் பண்ணிட்டு நண்பா. 9-8-4 கொடுத்துருக்கோம். பட் சிங்கிள் பாயிண்டில் போயிருக்கு நண்பா. ஒரே ஒரு பாயிண்டில் 3 அடித்தான். 9-8-3 அடிச்சிட்டான் 3 டிஜிட்டில். அதுவும் நம்ம 3 டிஜிட் நம்பர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு வெறும் 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 2 நம்பர் 9-8-4 ஒன்று கொடுத்துருந்தேன், 9-8-9 ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டுமே ஒரே லைன். ஏபியில் கண்டினியூவாக 2 நம்பர் தான் 98 கொடுத்துருந்தேன். பட் ஒரு பாயிண்டில் போயிருக்கு நண்பா. 3 அடிச்சிட்டான் 4க்கு, ஒரு பாயிண்டில் போயிருக்கு. ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, 3-8 ரெண்டுமே சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டில். அதே மாதிரி நண்பா பிஎன்சியில் சி போர்டில் போர்டு மாறாமல் 3 கொடுத்துருக்கோம். ஆனால் பி போர்டில் ஒரு 5 எதிர்பார்த்தோம். பட் அவனை 9 வச்சுட்டான், சாரி 8 வச்சுட்டான். ஸோ சி போர்டில் நம்ம போர்டு மாறாமல் கொடுத்துருக்கோம் நண்பா, 3 கொடுத்துருக்கோம். நம்ம சி போர்டில் கண்டினியூவாக 3 தான் பிடிச்சிருக்கோம். பட் பி போர்டில் வந்துட்டு நம்ம 5 பிடிச்சிட்டோம். அதே மாதிரி நண்பா ஏபிசியில் பாருங்கள், நான் வந்து ஏபியில் வந்து 98 அடிச்சிருக்கேன் இல்லையா, நான் வந்து 89 கொடுத்துருந்தேன் நண்பா. ஜஸ்ட் ஒரு ஏபியாவது பாஸ் ஆகிருக்கும், நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ பெரிய மிஸ்டேக்கு நண்பா. 3 டிஜிட்டில் பாருங்கள் 984 கொடுத்துருக்கேன் சிங்கிள் நம்பரு. அதே மாதிரி நண்பா நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் பாருங்கள் நண்பா. நான் இந்த நம்பரை சொல்லியிருந்தேன் 2-5-3ன்னு சொல்லிட்டு. இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் இருந்துச்சு நண்பா. இந்த நம்பர் எடுத்து நான் டோட்டல் பண்ணியிருந்தேன். இது எப்படி டோட்டல் பார்த்தீங்கன்னா நண்பா பாருங்கள், இந்த 253க்கு டோட்டல் எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த 2-5க்கு நண்பா டோட்டல் 43 வரும். இதோட பவர் தான் நண்பா 98. 43க்கு நேராக பவர் 98. 98 இந்த 3 அப்படியே வச்சுருக்கணும். பட் நான் என்ன பண்ணேன்னா சி போர்டில் 4 எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். 4 எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4-9 வச்சுட்டேன் சி போர்டில். இந்த 3 அப்படியே கொண்டு வந்திருக்கணும் சி போர்டில். பட் மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் கரெக்டாக டோட்டல் பண்ணிட்டு நண்பா 25, 43, 43 பவர் 98 கொண்டு வந்துட்டோம். பட் இந்த 3 கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே நண்பா, வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா ஆக்சுவலாக அந்த 983 ஆக்சுவலாக அந்த லைனில் இல்லை. நம்ம டோட்டல் அடிப்பான்னு தெரியும். நான் கரெக்டாக டோட்டலில் பிடிச்சிருக்கேன்பா. டோட்டலில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 25 இருக்கா, அந்த 25, இந்த 4, இந்த 25 டோட்டல் தான் நண்பா நான் எடுத்தது. 2-5-3ன்னு எடுத்தேன். பட் இது டோட்டலாக கூட கரெக்டாக பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் நண்பா. பாருங்கள் நம்மளுக்கு நாளைக்கு கிடைக்கிறது நண்பா, இந்த இடத்துல கிடைக்குது நண்பா. இந்த 4-8 பிசியில் அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4-8 இதுக்கு வந்தால் ஒரு நம்பர் பவரில் பி போர்டில் 98ன்னு வரலாம் நண்பா. இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நண்பா, இது 48 ஒரு லைனு. அடுத்து 68 நண்பா. இந்த இடத்துல நண்பா 13. இந்த இடத்துல நம்மளுக்கு நண்பா இந்த 137 அப்படியே திருப்பி நண்பா 768ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லைனில் கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த நண்பா இந்த பாருங்கள், இந்த எல் ஷேப்பில் 4-4-8ன்னு சொல்லிட்டு 2 லைனு நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த லைன் எப்படி வருதுன்னு சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன் நண்பா. ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வருது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் ஏபிசியில் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா பாருங்கள் நண்பா. ஏபிசி பார்த்தீங்கன்னா செம்மையான லைன் நண்பா. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அந்த லைனு நாளைக்கு கிடைச்சிருக்க லைன் பாருங்கள், செம்மையான லைன் தான் நண்பா. ஏபிசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது 9-9-8 நண்பா. அந்த 44க்கு பவரில் கொண்டு வந்துடும் நண்பா. ஸோ 44க்கு 99ன்னு கொண்டு வருவான். அதே மாதிரி இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா 7-6-8ன்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் வருது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சி போர்டில் வந்து 8-8 தான் வருது நண்பா. நீங்கள் ஒரு சேஃப்டி கொண்டு 3 மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் 8 கொண்டு வந்துடும் நம்ம சி போர்டில். அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி நண்பா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு எல்லா போர்ட்லேயுமே காமனாக வருது.
நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டில் 3-8 ரெண்டுமே சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா. அதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது ஆல் போர்டில் நண்பா மறுபடியும் 3-8 நண்பா. மறுபடியும் 3-8 தான் வருது. நம்ம 2 லைன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 768க்கு அதுவும் சி போர்டில் 8 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 998 அதுவும் சி போர்டில் 8 கிடைக்குது. 8-3 2 தான் வருது நண்பா. நம்மளுக்கு ஆல் போர்டில் 3-8 2 தான் வருது மறுபடியும். ஸோ அதே மாதிரி நண்பா பாருங்கள், நம்மளுக்கு பிஎன்சியில் பி போர்டில் சி போர்டில் நண்பா நம்மளுக்கு சி போர்டில் நண்பா 8 கிடைக்குது, 3 கிடைக்குது. ஏன்னா நேற்று வந்து 3 வந்து மேலே 3 வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, மேலே கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 8 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் 8 மேலே கொடுக்குறேன் நண்பா. 3 சைடில் கொடுக்குறேன். அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நண்பா 9-6 இந்த மாதிரி இருக்குது. ஸோ பி போர்டில் அதே மாதிரி நண்பா ஏபி ஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு கிடைக்கிறது ஏபி ஏசிபிசி நண்பா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 98 நண்பா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. மறுபடியும் 98 ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. 98-68 நண்பா. இது 2 நம்பரு நம்மளுக்கு எந்த போர்டுனா விழலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கெஸ்ஸிங்கில் வந்தால் நீ மறக்காமல் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. அடுத்த நம்பரு நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 82 நண்பா. மறுபடியும் 83 தான் வருது நண்பா. 82-83. அப்படி இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் நண்பா, ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி 81 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நண்பா நம்மளுக்கு இந்த 2 நம்பர் மெயின் இம்பார்ட்டன்ட் நண்பா. இந்த 2 நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. 98-68. நீங்கள் அதிகமாக போடுறவங்க பிக் பிளேயர்ஸ் இருந்தால் இதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 81-82-83 லைனாக நண்பா 1 2 3 8 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் க்ளோஸில் வந்து 81-82-83 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏபிஎஸ்சிபிசியில் நான் ஸ்ட்ராங்காக வேறு 2 நம்பர் தான் கொடுக்குறேன் நண்பா. 98-68 ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 3 நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா இன்றைக்கி நம்ம 4 டிஜிட் கொடுக்க போகிறோம் நண்பா. 4 டிஜிட்டு 2 நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க, இந்த வீக் ஃபுல்லாக. ஸோ விழுந்துச்சுன்னா அடுத்த நம்பரை மாற்றுவோம் நண்பா. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு 4 டிஜிட்டில். ஸோ ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் புரியும். ஏபிசி பார்த்தீங்கன்னா நண்பா 998 நண்பா. அதே மாதிரி 982 நண்பா. 981 இந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நண்பா 768 நண்பா இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ 683 நண்பா. நேற்று நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் போச்சு இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி 682 நண்பா. ஏன்னா ஒரு பாயிண்டில் நமக்கு இது பண்ணி கொடுத்துட்ருக்கு நம்ம. ஏன்னா நேற்று நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் போச்சுங்க இல்லையா 983. அதனால் 683 கொடுக்குறேன், 682 கொடுக்குறேன் நண்பா. அதே மாதிரி பாருங்கள் 982 கொடுத்துருக்கேன், 981 கொடுத்துருக்கேன். ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பா. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 6 நம்பர் கொடுத்துருக்கேன். நேற்று நான் கம்மியாக கொடுத்தேன், இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பா. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. ஸோ 998, 982, 981, 768 நண்பா, 683, 682 நண்பா. ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 3 டிஜிட்டில் ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நண்பா பாருங்கள் 4 டிஜிட் நண்பா. 4D பிக் டின்னு சொல்லலாம். பிக் டி 4D நண்பா. நம்ம கொடுக்க போகிறது நம்பர் பாருங்கள் நண்பா. இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் நம்பர் பாருங்கள் 0082 நண்பா. 0082 0372 நண்பா. இந்த வாரத்துக்கான 2 நம்பர் நண்பா. ஸோ இன்றைக்கி நண்பா, இன்றைக்கி மண்டே நண்பா. மண்டே ஸோ சண்டே வரையும் இந்த நம்பர் நண்பா. சண்டே வரையும்
இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை இந்த நம்பரை விழுந்துச்சுன்னா அடுத்த நம்பர் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நண்பா. இந்த லைன் நம்பருக்கு இந்த லைனு நம்மளுக்கு இந்த வீக்கில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்தால் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ மறக்காமல் இந்த 2 நம்பரே ஃபாலோ பண்ணிங்க நண்பா. ஒரு வேளை விழுந்துச்சுன்னா லக்கு தான். எனக்கு என்னமோ அந்த லைன் ஸ்ட்ராங்காக வருது. 4D நண்பா. அந்த 2 நம்பரு ஃபாலோ பண்ணிங்க. கட்டாயம் கிடையாது. ஓகே நண்பா. லக் இருந்தால் ஸோ கடவுள் துணை நம்மளுக்கு இருந்தால், கடவுளோட அருள் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே நண்பா. எல்லாருக்கும் இது மூலிமா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி நண்பா.